அன்னைக்கு சீன் எழுதுறப்போ இந்த பகவதி ஆகிய நான் அப்படிதான் அதில் கிளைமேக்ஸில் டைலாக் எழுது நம்ம கொஞ்சம் ஓவராக இருக்குமோ அப்படின்னு சொல்லி கிளைமேக்ஸை மாற்றி விஜய் சாரை கன்வின்ஸ் பண்ணும்போது விஜய் சார் அப்போ கேட்டார் நல்லா தான் இந்த கிளைமேக்ஸ் வைக்க வேண்டியதானே. நானே கேட்டேன் அவர்கிட்ட, சார் அரசியலுக்கு வர்ற மாதிரி இருக்கிறீங்களா உண்மையானு கேட்டேன், வந்துடலாமா அப்படின்னு கேட்டார். அப்படியே கேட்டார். பல இடங்களில் எப்போ விஜய் சாரை பார்த்தாலும் ஜெய் ஓடி போய் பேசுறதும், என்னையை பார்த்தா ஓடி வந்து அவர் பேசுறதும், அவருக்குள்ள பயங்கர பிரின்சிபல் மேன், அப்புறம் பங்க்சுவாலிட்டி, சினிமாக்குள்ள ஒரு மிலிட்ரியை கொண்டு வரணும்னு நினைப்பாரு, அது அரசியலுக்கு ஒத்து வராது. அதனால விஜய் சார் வந்து அப்பா வேண்டாம்னு நினைச்சார். ரஜினி சாருடைய பாபா படம் நடந்துகிட்டு இருக்கு. விஜய் சார் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு ரெடியாகி வந்தவொடனே என்கிட்ட முதல்ல கேட்ட கொஸ்டின், ரஜினி சார் படம் ஷூட்டிங் பண்ணிருக்கோம்னா ஆமாம் நாங்கள் நம்ம பார்த்துட்டு வந்துடுவோம் அப்படின்னு கேட்டார். நான் தான் சொன்னேன், அவருடைய கட்சி சார்பாக ஒரு உயர்மட்ட குழு மீட்டிங் நடக்கும் இல்லையா, அந்த மீட்டிங்கில் கூட எனக்கு தெரிஞ்சு அவர் அதிகமாக பேச மாட்டார் தான் நான் நினைக்கிறேன். அப்படியே அப்சர்வ் பண்ணிட்டே இருப்பார். நீங்கள் சொல்கிறீங்களா, நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க, திருச்சி கிழக்கில் ஓட்டு வாங்கின கிறிஸ்டிவர் அதிகம்னு சொல்லி போனார்ன்றாங்க. இல்லை, அவர் நமக்கு சொன்னார், நடந்துச்சு, அதனால அவருக்கு நம்ம வந்து ஒரு போஸ்டிங் கொடுக்கணும்லாம் செய்யலை. அவரை பொறுத்த வரைக்கும் என்னன்னா ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். சார் வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஸோ இந்த இன்டர்வியூ வந்து நம்ம விஜய் சார் வந்து இப்போ சிஎம் ஆயிட்டாரு. ஸோ அதுக்கான இன்டர்வியூ தான். நீங்கள் முன்னாடி நம்ம பகவதி படத்துக்கு ரீவென் எடுக்கும்போது கூட நீங்கள் சொல்லியிருந்தீங்க, பகவதியோட கிளைமேக்ஸே விஜய் சார் வந்து சிஎம் ஆகுறது தான் அப்படின்னு. ஸோ நீங்கள் எடுக்க முடியாத சீன்லாம் இப்போ நிஜமாவே ஓடிக்கிட்டு இருக்குன்னே சொல்லலாம். ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி சார் இருந்தது? இல்லை, உண்மையில் எனக்கு வந்து ஒரு பக்கம் ஆச்சரியம், இன்னொரு பக்கம் வந்து ஒரு கண்ணு முன்னாடி ஒரு அற்புதம் நிகழ்ந்துக்கிட்டு இருக்குது அப்படின்றது எனக்கு பர்சனலாக ஃபீல் பண்ண முடிஞ்சது. ப்ளஸ் வந்து நம்ம வந்து அன்னைக்கு சீன் எழுதுகிறப்போ விஜய் சார் வந்து விஷயமாக பதவி ஏற்கிறாரு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பகவதி ஆகிய நான் அப்படி தான் அதில் கிளைமேக்ஸில் டைலாக் எழுது அப்படி எழுதிட்டு, அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி அந்த நேரத்தில் நம்ம கொஞ்சம் ஓவராக இருக்குமோ அப்படின்னு சொல்லி கிளைமேக்ஸை மாற்றி விஜய் சாரை கன்வின்ஸ் பண்ணும்போது விஜய் சார் அப்போ கேட்டார், நல்லா தான் இந்த கிளைமேக்ஸ் வைக்க வேண்டியதானே அப்படிங்கும்போது நான் சொன்னேன், இல்லை சார், நீங்கள் ஆக்ஷன் ஹீரோ மாறுறதுக்காக தான் நான் இந்த கதையை பண்ணேன். பட் கிளைமேக்ஸில் சிஎம் ஆகுறதுங்கிறது கதையுடைய ஈஸ்தட்டிக் ஃபீல்டில் கரெக்டாக இருக்குது. ஆனால் ஆடியன்ஸ் பாயிண்டில் பார்க்கும்போது நீங்கள் இது வரைக்கும் லவ் படம் பண்ணிகிட்டு இருக்கிற ஆக்ஷன் பண்ணுறதே அவங்க கொஞ்சம் உள்ளுக்குள்ளே ஏற்றுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அந்த நேரத்தில் பார்த்தா கிளைமேக்ஸில் சிஎம் ஆகிறாருன்னு ஓவர் டோஸ் ஆகிடக்கூடாதுன்னு அவர் கன்வின்ஸ் ஆனார். ஆனால் அந்த நேரத்தில் எனக்கு மட்டும் ஒரு சப்கான்ஷியஸ் மைண்டில் அவரோட பேசிகிட்டு இருக்கும்போது தோணுச்சு, தலைவனுக்கு ஒரு சிஎம் ஆகணுன்ற ஒரு எண்ணம் இருக்குது அப்படின்னு எனக்கு நல்ல மனசில் பட்டுச்சு. அதன் பிறகு நான் அவரோட கொஞ்ச நாள் தொடர்பில் இருந்தேன் இல்லையா, அந்த நேரங்களில் அவருடைய ஸ்பீச்சு, அவர் பேசுறது, அப்புறம் அரசியலை கூர்ந்து கவனிக்கிறது, அப்புறம் ரொம்ப வெகு சில நண்பர்களோட வந்து அரசியலை பற்றி பேசுகிறதெல்லாம் பார்க்கும்போது நான் கெஸ் பண்ணிட்டேன், இவர் வந்து நிச்சயமாக அரசியலுக்கு வருவார் அப்படின்னு. அதுக்கப்புறம் அவர் படங்கள்லாம் நீங்கள் பாடல்கள் பார்க்கும்போது எம்ஜிஆர் காலத்து பாடல்கள் பார்த்தீங்கன்னா வேறு விதமாக இருக்கும். அந்த காலத்துக்கு தக்கன இவர் பார்த்தீங்கன்னா ஆள போகிறான் தமிழை அப்படிலாம் பாடல்கள் படத்தில் வரும்போது, அதுக்கப்புறம் சர்க்காரில் ஒரு பிரச்சனை சொல்லும்போது நான் உண்மையிலே கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். எனக்கு தெரிஞ்சு போச்சு இந்த ஜேர்னி எங்கே போய் இவர் நிச்சயமாக வரப்போறாருன்னு எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. அப்போது நான் சர்க்காரில் வேலை பார்த்து ஒரு டெக்னீஷியனை மீட் பண்ணேன். அவர்கிட்ட கேட்டால் எப்படி இருக்காரு நம்ம ஆளு, அதே மாதிரி இருக்கார் சார். நான் அவர் வந்து எனக்கு நல்ல நண்பர். அவர் வந்து எனக்கு பகவதி சாக்லேட்லாம் ஒர்க் பண்ணியிருக்காரு. அவர் சர்க்காரில் முருகதாஸ் சார் டீமில் ஒர்க் பண்ணுறாரு. ஆனால் நான் விஜய் சார் அப்போ சந்திக்கிறதுலாம் கொஞ்சம் குறைஞ்சி போய் சர்க்கார் வரும்போது ஆல்மோஸ்ட் துப்பாக்கியிலேருந்து நான் அவரை சந்திக்கிறது கிடையாது இல்லையா. அப்போ சர்க்கார் வரும்போது எனக்கு அவருக்கு தொடர்பே கிடையாது. ஆனால் அவரை பற்றி நான் ரொம்ப ஆர்வமாக அவர் படங்களை ஒர்க் பண்ணுற டெக்னீஷியனை கேட்டு அதே மாதிரி தான் டயத்துக்கு வராரா, அதே மாதிரி தான் 6 மணிக்குள்ள ஒர்க் பண்ண மாட்டாரா அப்படின்னு நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். அப்புறம் வந்து இவர் வந்து அவர்கிட்ட கேட்கும்போது, ஆமாம் சார், ஒரு நாள் நானே கேட்டேன் அவர்கிட்ட, சார் அரசியலுக்கு வர்ற மாதிரி இருக்கிறீங்களா உண்மையானு கேட்டேன், வந்துடலாமா அப்படின்னு கேட்டார். அப்படியே கேட்டார். அப்போ கன்ஃபார்ம் வரப்போறாரு அப்படின்னா. பட் அது பின்னாடி நிகழ்ந்ததுங்கிறதும், அதுக்கப்புறம் அவர் கட்சி ஆரம்பித்து அந்த மாநாடு நடத்துனதும், மாநாடுலாம் நான் ஃபுல்லாக பார்த்துக்கிட்டு இருந்தேன் உட்காந்து. மாநாட்டில் அவர் பேசுகிறப்போ எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக போச்சு. ஒரு ஏதோ ஒரு பிரளயம் உண்டு பண்ண போகிறாருன்னு மட்டும் என் மைண்டில் பட்டுடுச்சு. அப்புறம் தொடர்ச்சியாக நான் அவரை பார்த்தேன். என்னுடைய யூடியூப்பில் அவரை பற்றி நான் வந்து வீடியோஸ் போட்டுக்கிட்டே இருந்தேன். நிறைய பேர் என்ன சார் விஜய் சார் சொம்படிக்கிறீங்களா, என்ன விஜய் சாரை பற்றி வீடியோ போடுறீங்களான்னு நான் கேட்கும் போதெல்லாம், நான் பகவதி பண்ணுற வரைக்கும் நான் 3 படம் அவரோட ட்ராவலாக இருக்கிறதால எனக்கு அவருக்குள்ள ஒரு நல்ல ஒரு பாண்டிங் உண்டு. அவர் பல பேர் பிஸினாலே என் கூட தொடர்பில் இல்லாட்டா கூட எனக்கு அவரோட பழகின நாட்கள், அவரோட பழகின விஷயங்கள், அவர் என் கூட ஷேர் பண்ண விஷயங்கள் எல்லாமே எனக்கு ஒரு பசுமர தாணி போல் பதிஞ்சிருந்ததால் நான் அவருடைய அரசியலுக்கு நம்மளால் முடிஞ்ச ஒரு விஷயத்தை பண்ணணும். நான் அவரை பற்றி நல்ல பாசிட்டிவ் விஷயங்களை பேசிக்கிட்டு இருந்தது. பட் அவர்
என்கிட்ட நிறைய பேர் சேலஞ்சு பண்ணாங்க. சில பேர்லாம் சொன்னாங்க ஒரு சீட் கூட வரமாட்டாருன்னாங்க. சில பேர் சொன்னாங்க இன்னும் ஒரு 20-30 சீட் வாங்கலான்னாங்க. சில பேர் 8% 18% இப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் எனக்கு மட்டும் என்ன தோணுச்சுன்னா, நிச்சயமாக ஒன்று ஃபுல் ஸ்விங்கில் வந்து சிஎம் ஆயிடுவார். அப்படி ஒருவேளை ஏதாவது கொஞ்சம் கொஞ்சம் அப்படி இப்படி இருந்துச்சுன்னா எதிர்கட்சியாக டெஃபினட்டாக 60-70 வந்து எதிர்கட்சியாக வருவார். இல்லை இவர் வந்து யார் ஆட்சி அமைக்கிறதுக்கு இவர் கண்டிப்பாக கிங் மேக்கர் இருப்பாருன்னு நினச்சேன். ரிசல்ட் வரன்னு உட்காந்து பார்க்கும்போது அது பார்த்தா 108 சீட்டு தமிழ் அப்படியே ஒரு உற்சாகம் மனசுக்குள்ள வந்துச்சு. அப்பா நம்ம படம் இயக்கிய நம்ம வச்ச ஒரு ஹீரோ இன்னைக்கு சிஎம். நம்ம நாளைக்கு அவரோட ஆப்ளிகேஷன் போய் நிற்காட்டாலும் மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம் வரும் இல்லையா, அதுதான் எனக்கு வந்துச்சு. ஸோ அதே மாதிரி ஒரு சீன் வந்து பயங்கரமாக மீமா சுற்றிட்டு இருந்தது பகவதியோட. நீங்களே அதை வந்து ஸ்டோரியாக வச்சுருந்தீங்க. அதாவது பகவதி படத்தில் சைக்கிளில் வருவார், எதுக்கு டிராஃபிக்காக நிப்பாட்டி வச்சுருக்குங்கன்னு போது நீ வரேன்னு தான் அப்படின்னு சொன்னோடனே கட் பண்ணால் கான்வாயில் விஜய் சார் வர மாண்டேஜ்லாம் போட்டு அந்த ரீல் இருந்தது. அது நீங்களுமே ஷேர் பண்ணிருந்தீங்க. அதை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி சார் இருந்தது? ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அதாவது அந்த சீன் எழுதுறப்ப எனக்கு சத்தியமா இதெல்லாம் தெரியாது. ஆனா இன்னைக்கு அந்த மீம்ஸா போடும் போது இல்ல, எப்போ எழுதுற சீனு இப்போ வச்சு அதை அழகா கட் பண்ணி மீம்ஸ் போடுறாங்கன்னு அதனாலதான் நான் ஷேர் பண்ணேன். ஆக்சுவலி அவர் இப்போ கதைப்படி முன்னாடி சிஎம் ஆகிறதுக்கான லீட் சீன் தான் அது. அவர் வந்து சிஎம் அவருக்காக ரோட் டிராஃபிக் படிச்சுங்க, அந்த பெட்ரோல் போகிறதுக்காக வெயிட்டிங்கும் போது இவர் வராருன்றப்போ சீனை ஹெவியாக ஓப்பன் பண்ணோன்னு காமெடியாக இன்னும் ஏன் எல்லாரும் டிராஃபிக் படிச்சு நீ வரைந்தான் அப்படின்னு ஒரு ஹியூமருக்காக எழுந்த டைலாகு இன்னைக்கு அதை மீம்ஸாக போடும்போது இல்லை, அடா ஒரு விஷயம் வந்து எங்கேயோ. ஆனால் உண்மை என்ன தெரியுமா சார், நான் அடிக்கடி சொல்கிற விஷயம் என் நண்பர் எல்லாத்தையும் சொல்கிறது, இயற்கையும் இறைவனும் ஒவ்வொரு மனிதனுக்கும் அவன் போகிற பாதையை டிசைட் பண்ணியிருப்பான். என்ன கேட்டால் பகவதி டயத்திலே இறைவன் டிசைட் பண்ணிட்டான். விஜய் சார் வந்து இன்னைக்கு ஒரு தமிழகத்தின் முதலமைச்சர் ஆகணும் அப்படிங்கிறது அதுதான் உண்மை. சூப்பர் சார். அதே மாதிரி அந்த படத்துல தான் ஜெய் வந்து அறிமுகமாயிருப்பாரு. இப்போ அதே மாதிரி பதவியேற்பு விழாவில் பார்த்தீங்க அப்படின்னா ஜெய் வந்து பின்னாடியே விஜய் சார் பேசும்போது பின்னாடியே நின்னாரு, அந்த ஈவெண்ட் ஃபுல்லாக இருந்தார். அதுக்கப்புறம் நீங்கள் ரொம்ப ஆக்டிவாக இருந்தீங்கன்னு கேட்கும்போது கூட எனக்கு முதல் படம் கொடுத்தது விஜய் சார் தான், அதோட நன்றி கடனா நான் இன்னைக்கு வந்திருக்கேன்னு சொன்னாரு. ஸோ அந்த பாண்டிங்கும் இப்போ வரைக்கும் கண்டினியூ ஆகிட்டே இருக்கு. அதுவுமே உங்க படத்துல ஆரம்பிச்ச அந்த பாண்டிங் தான். அதை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி சார்? புறமையா இருந்தது சார். சத்தியமா ஜெய்பி நிற்கும் போதெல்லாம் அப்புறம் ஜெய் அந்த டிக்கெட் எடுத்து அந்த செர்மானிக்கு ஓடிட்டு இருந்தார் இல்லையா, அப்படியே ஃபுல் மீடியா கவர் பண்ணிட்டு இருந்தார். ஓடுறதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு நம்ம விஜய் சார் வச்சு படம் பண்ண ஒரு டைரக்டர் கூட இன்வைட் பண்ணலையா, ஒருத்தர் கூட அழைப்புதல் போலையா. அப்போ ஜெய் வந்து அந்த ஒரு பிரச்சாரத்துக்கு போனார், ஒரு தொகுதி வேட்பாளர் இருக்கு, ஒரு அந்த வேட்பாளர் பாஸ் கொடுத்துருப்பாரோ, இவர் எப்படி போனார், அப்புறம் இவர் எப்படி மேடையில் ஏறினாரு, நம்மளே போயிருந்தா கூட மேடையில் பின்னாடி ஏறி இருக்க முடியுமா, இப்படிலாம் பார்த்துட்டு சார். ஆனால் உண்மையிலே ஜெய் பிளஸ்ட் தான். ஒரு விஜய் சார் ஃபங்க்ஷனில் அவர் விஜய் சார் கூட நிற்கிறதுங்கிறது எவ்வளோ பெரிய ப்ளஸ்ஸு அப்படின்னு அதை பார்த்து அந்த சந்தோஷமாக வந்துச்சு. எனக்கு நிறைய பேர் கேட்டாங்க நீங்கள் போலையா செர்மானிக்குன்னு. அப்போ ஒருத்தர்கிட்ட கேட்டார், நீங்கள் என்ன சார் விஜய் பதவியேற்பாளர் நீங்கள் உங்கள் முகம் தெரியும் பார்த்தேன் வரவே இல்லை அப்படின்னு. அது நல்லோ என்னமோ அங்கே ஒரு 100 டேரக்டர் வந்திருந்த மாதிரி படம் பண்ணாங்க. அது எல்லா டேரக்டரும் 69 படமான டேரக்டர்ஸ் ஒருத்தரை கூட காணோம். இல்லை நான் மட்டும் வந்து எப்படியா உட்காருவேன் அப்படின்னு. அப்போ ஆனால் வந்து இது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த ஷார்ட் டைமாக இருந்ததால் நிறைய பேர் இன்வைட் பண்ணாமல் போயிருப்பாங்க. மேபி நான் சொல்கிற மாதிரி ஜெய்க்கு வந்து அவர் அந்த தொகுதி வேட்பாளர் ஏதாவது பாஸ் வாங்கி கொடுத்துருந்துருக்கலாம். ஸோ ஆனால் ஒரு வகையில் எனக்கு சந்தோஷம், இன்னொரு வகையில் சந்தோஷம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பகவதி படத்தில் பங்கேற்றப்பட்ட நம்ம ஜெய் அவர்கள், நான் அறிமுகப்படுத்தின ஜெய் அவர்கள் அந்த ஃபங்க்ஷனில் எங்கள் சார்பாகவே போய் கலந்துக்கிட்டா இருந்தால் நான் சந்தோஷப்பட்டுக்கிட்டேன். சூப்பர் சார். ஏன்னா வந்து நீங்கள் ஆரம்பித்து வச்ச பயணம் தானே. நிச்சயமா. இன்னொரு விஷயம் என்னென்னா சார், இப்போ அப்பார்ட் ஃப்ரம் ஜெய் வந்து இந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்கிறத தாண்டி சினிமாவில் வந்து நன்றி, விசுவாசம், பழசை நினச்சி பார்க்குறது, இதெல்லாம் ரொம்ப கம்மி பர்சன்டேஜ் தான் இருக்குது. அதில் வெகு சிலரில் நான் பார்த்தல ஜெய் இன்றைக்கி அந்த ஃபங்க்ஷன் போனது மட்டும் இல்லை, பல இடங்களில் எப்போ விஜய் சாரை பார்த்தாலும் ஜெய் ஓடி போய் பேசுகிறதும், என்னையை பார்த்தா ஓடி வந்து அவர் பேசுகிறதும், அவருக்குள்ளே இன்றைக்கி என்னையை வந்து ஒரு செலிப்ரிட்டியாக இன்னைக்கு கொண்டு வந்து விட்டது வந்து விஜய் சாருடைய தம்பியாக நடித்த அந்த பகவதி படமும், அந்த படத்துக்கு தன்னை செலக்ட் பண்ண டைரக்டர் வெங்கடேஷும் ஓகே இவன் நடிக்கட்டும்னு அந்த நிற்கிறன்னைக்கு அவர் பெரிய ஹீரோ நினச்சா வேற யாரும் சஜஸ்ட் பண்ணிருக்கலாம், அவர் அனுமதித்தது தான் காரணன்றது அவர் இன்னை வரைக்கும் மறக்காமல் இருக்கான்றதுலாம் உண்மையில். இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும் சார், விஜய் சார்கிட்ட என்னென்ன ப்ளஸ் குணங்கள்லாம் நிறைய குணங்கள் இருக்கோ அதில் வந்து நிறைய குணங்கள் ஜெய் ஒற்றியும். ஓகே சார். அது உருவ ஒற்றுமை மட்டும் இல்லை, குண ஒற்றுமையும் நிறைய இருக்கும். பேசுகிற இது அந்த சின்ன ஒரு கூச சுபாவம், அப்புறம் அந்த வாய்ஸு மாடுலேஷன் எல்லாமே கிட்டத்தட்ட அப்படியே இருக்கும். ஸோ அதே மாதிரி இப்போ விஜய் சார் கட்சி ஆரம்பிச்சதுலேருந்து இப்போ அவர் சிஎம் ஆன வரைக்கும் அவர் கூட நிறைய பேர் பயணிச்சுட்டு இருக்காங்க. அது அவருக்கு உதவியாக உறுதுணையாக இருக்காங்க. ஆனால் அவரோட முதல் படத்துலேருந்து இந்த கட்சி ஆரம்பிக்கிற அந்த எண்ணம் அவருக்குள்ளே வந்தது, அரசியல் ஆசை வந்தது, இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் வந்து எஸ்ஏசி சாரோட
அந்த உழைப்புன்னு சொல்லலாம். ஸோ இந்த வெற்றியில அவரோட பங்கு எவ்வளவு இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க சார்? எஸ்ஏசாருடைய பங்கு மிகப்பெரிய பங்கு சார். ஏன்னா எஸ்ஏசார் வந்து இப்போ விஜய் சார் மாதிரி தான். நானும் ஒரு ஒரு 2-3 வருடங்களா அவரோட பெருசாக நான் வந்து அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவர்கிட்ட அடிக்கடி பேசுவேன், அவர் ஆஃபீஸ் போவேன். பட் இப்போ இன்ட்ராக்ஷன் கம்மியாயிடுச்சுன்னு வந்தால் கூட விஜய் சார் அப்படின்ற ஒரு பிம்பம் இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய சிஎம் உட்காந்துருக்காருன்னா அதுக்கு முழு முதற் காரணம் எஸ்ஏ சார் அவர்கள் தான். ஏன்னா நீங்கள் அரசியலுக்கு விஜய் சார் வந்ததுக்கப்புறம் நீங்கள் பார்த்துருப்பீங்க அவரை பற்றின நெகட்டிவ் ஸ்பீச்சுங்கள், அவருக்கான அப்டக்கல்ஸு, அப்புறமா அவரை பற்றின விமர்சனங்கள் எல்லாத்தையும் பார்த்துருப்பீங்க. ஆனால் அவர் ஹீரோவை மாதிரி நிலைநிறுத்தும் போது வரக்கூடிய அந்த பிரச்சனைகள் இருக்குல்ல சார், அது எல்லாருக்குமே நம்ம மோட்டிவேட்டடான ஒரு விஷயம். நீங்கள் உங்களை உலகம் 1000 பேசிட்டுமே உனக்கு நீ தான் நீதிபதி அப்படின்ற மாதிரி அவ்வளோ விமர்சனங்கள், அவ்வளோ இது ஃபினான்ஸ் கிடைக்காது இந்த மாதிரி காலகட்டத்திலலாம் உருண்டு புரண்டு அப்படியே என் பையனை நிறுத்தணும்னு போராடினார். விஜய் சார் ஒரு மாஸ் ஹீரோக்கான ஸ்டேட்டஸ். நான் சொல்கிறது பகவதி, திருமலை இந்த மாதிரி படங்கள் வந்து ஆல்மோஸ்ட் அவருக்கு வந்து அதிக பெரிய ஹிட்டு கில்லிக்கு அப்புறம் தான் போக்குறி. கிட்டிக்கு அப்புறம் கில்லிக்கு அப்புறம் அவருக்கு ஏகப்பட்ட ஃபேன்ஸ் வட்டாரெலாம் உருவானதுக்கப்புறம் தான் அவருக்கு அரசியல் கொண்டு போகலான்னு இவர் வந்து முடிவு பண்ணார். விஜய் நற்பணி இயக்கமாக இருந்த அந்த ரசிகர் மன்றத்தை ஒன்றிணைத்து அரசியலுக்கு போகிறதுக்கான தளத்தை வந்து போட ஆரம்பித்தார் எஸ்ஏ சார். ஆனால் எஸ்ஏ சார் என்ன பிரின்சிபல், பயங்கர பிரின்சிபல் மேன். அப்புறம் ஃபங்க்சுவாலிட்டி, சினிமாக்குள்ளே ஒரு மிலிட்ரியை கொண்டு வரணும்னு நினைப்பார். அது அரசியலுக்கு ஒத்து வராது. அதனால தான் விஜய் சார் வந்து அவங்க அப்பா வந்து அரசியலான விஷயம் வைக்கும்போது அப்பா டக்குன்னு எமோஷனல் ஆகிடுவாங்க எஸ்ஏ சார். அதனால் விஜய் சார் வந்து அப்பா வேண்டாம்னு நினச்சாலும் ஒதுக்கல. அவர் அரசியலை வந்து எங்களை எல்லாம் மேனேஜ் பண்ணுறதுக்கான ஒரு மிலிட்ரித்தனம் இங்கே வராது. இங்கே சில கொஞ்சம் முன்ன பின்ன நம்ம மிக்சிங்கில் போடுற மாதிரி முன்ன பின்ன சில விஷயங்கள் பண்ணணுன்றதால மற்றபடி இன்னை வரைக்கும் அதனால் நீங்கள் எல்லாம் கவனிச்சிருப்பீங்க. முதல் மாநாடுலேருந்து இப்போது அவர் முதலமைச்சராக பதவி இருக்கிற வரைக்கும் அப்பா அம்மா முன்னிலைத்திருந்தார்ல, அவருக்கு எப்போவுமே தெரியும் தன்னுடைய இந்த இடத்துக்கு தன்னை கொண்டு விட்டது காரணம் அப்பா அப்படிங்கிறத அவர் எந்த விதத்துலையும் மறக்க மாட்டார். அவர் மறக்கிறாரோ இல்லையோ உலகத்துக்கே அது தெரியும் அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். ஸோ அதற்கான மரியாதை இன்னை வரைக்கும் விஜய் சார் கொடுத்துட்டு இருக்காரு. கண்டிப்பாக. ஸோ அதே மாதிரி இப்போ நீங்கள் உங்கள் சேனலில் ஒரு வீடியோ போட்டிருந்தீங்க, அதாவது ரிசல்ட் வந்து அடுத்த நாள் நீங்கள் போட்டிருந்தீங்க, நாளைக்கு வந்து ஆளுநர் கூப்பிட்டுருவாரு பதவி ஏற்றுவாங்கன்னு சொன்னீங்க. ஆனால் அது அப்படி நடக்கலை. எவ்வளவோ பல பிரச்சனைகள் போயிட்டு வந்தது, இந்த மாதிரி நடந்தது. ஸோ அதெல்லாம் பார்க்குறப்போ உங்களுக்கு எப்படி இருந்தது சார்? இவ்வளோ எனக்கு ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை இருந்ததுங்க. அவர் நாளைக்கு வீடியோவில் போட்டு நாளைக்கு அவர் கூப்பிட்டுருவாருன்னு. ஆனால் அவர் நாளைக்கு கூப்பிடலன்னா அதுக்கப்புறம் 3 நாள் எங்கேயுமே போகல. நான் டெய்லி காலை எந்திரிக்க உடனே டிவியை போட்டு உட்காந்துட வேண்டியதான். அது மட்டும் இல்லாமல் அவர் 3 தடவை கவர்னர், இது வரைக்கும் எந்த சீமும் போயிட்டு வந்ததில்லை. 3 தடவை அவர் கவர்னர் மாளிகைக்கு போயிட்டு வந்தார். 3 தடவை லெட்டர் கொண்டு போனார். நீங்கள் நம்ப மாட்டீங்க, அவர் வந்து பதவி ஏற்கிற அன்னைக்கு முதல் நாள் நான் வந்து வெளியூரில் இருக்கிறேன். எனக்கு அது வரைக்கும் டவுட்டு, நாளைக்கு காலையில் ஒரு பதவி ஏற்றுவாரா, நைட்டுக்குள்ள நைட்டு ஏதாவது நடந்து போய் காலையில் ஏதாவது பண்ணிடுவாங்களா. 10 மணிக்கு இவர் அந்த பிளேசரோட என்ட்ரியாரோட அப்பா கண்டிப்பாக நடக்குது. அப்புறம் மேடையில் வந்து உட்காந்துக்காக கன்ஃபார்ம்னு டிவியில் பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டேன். எல்லாருக்கும் அந்த மனநிலை இருந்துச்சு இல்லையா? அது என்னன்னா ஒரு என்ன அந்த அம்மா அவர் அசாதாரண அரசியல் சூழ்நிலையில் நான் வாட்ச் பண்ணிட்டு விஜய் சார் மட்டும்தான். ஒரு அசாதாரண சூழ்நிலையோ ஒரு மனுஷன் இவ்வளோ ஹேண்டில் பண்ணுமா சார்? எந்த ஒரு வார்த்தை கூட பேச்சு கிடையாது, ஒரு அறிக்கை கிடையாது, ஒன்றுமே கிடையாது. ஆனால் எனக்கு மட்டும் சப்கான்ஷியஸாக ஒரு விஷயம் ஓடிட்டு இருந்தது. என்னென்னா 10ஆம் தேதி கவர்னருக்கு கெடு கொடுத்துருந்தாரு. 10ஆம் தேதிக்குள்ளே இந்த சப்போர்ட்லாம் வரலைன்னா நிச்சயமாக விஜய் சார் மக்கள் மன்றத்துக்கு வந்திருப்பார். எனக்கு தெரியும் அது நடக்கலை. அஃப்கோர்ஸ் நல்ல விஷயம், தளபதி சிஎம் ஆகிட்டாருன்ற சந்தோஷமான விஷயம். ஆனால் ஒருவேளை அன்னைக்கும் இழுத்திருந்தா மக்களே நான் வந்து இனி இல்லை யார் மெச்சாட்டியோ அவங்க அமைச்சுக்கோன்னு சொல்லியிருக்கக்கூடிய குணம் உள்ளவர் அவர். அந்த பொறுமையை வந்து அப்படியே அந்த எரிமலை மாதிரி அப்படியே கண்ணுட்டு இருந்து எல்லாரும் ஒன்றா சேர்ந்ததுக்கப்புறமா, அதனால தான் சார் அவர் பதவி ஏற்றதுக்கப்புறம் அண்ணாக்கு அப்புறம் அவர் தான் போய் எல்லா எதிர்க்கட்சி தலைவர்களையும் பார்த்து அந்த மரியாதையை செலுத்துனது காரணம்னா விஜய் சாருக்கு இயல்பாக அது ஒரு நேச்சர். அவர் வந்து எதிர்க்கட்சிகளை பேலன்ஸ் பண்ணிக்கணும். அப்புறம் முன்னாள் சிஎம் திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து நமக்கு வந்து அவருடைய கூட்டணி கட்சிகளை அனுப்பியிருக்காரு, அதுக்கு நன்றி சொல்லணும். இல்லை ஒருவேளை விஜய் சார் 120 மெஜாரிட்டி வந்து அவர் பதவி ஏற்றிருந்தா கூட இந்த மரியாதை செஞ்சிருப்பார். இதை நான் வந்து விஜய் சார் காக்கா பிடிக்கிறதுக்காகவோ இல்லை விஜய் சாரை வந்து நான் தூக்கி பிடிக்கிறதுக்காகவோ நான் சொல்ல. அவருடைய இயல்பான குணம் அது. அவர் போய் பார்த்துருப்பாரு, நிச்சயமாக பார்த்துருப்பாரு. அதை போய் அவர் எல்லாத்தையும் பார்த்தார். செந்தமிழன் சீமான்ல இருந்து வைகோ அவர்கள் வரைக்கும் எல்லாருமே பார்த்தது வந்து ஆமாம் எல்லாம். அவர் என்ன நினைக்கிறாருன்னா, நான் முதல்ல பதவி ஏற்றிருக்கேன், எனக்கு எல்லா பிரிவுகளுடைய ஆசீர்வாதம் வேணும் அப்படிங்கிறது அவருடைய நேச்சர். அது இதை எதுக்காக நான் சொல்கிறேன் கேட்டிங்கன்னா, என் ஷூட்டிங்கில் கே விஸ்வநாத் தான் நடிக்கிறார் பகவதி படத்தில். ஆமாம், விஜய் சார் பெரிய ஹீரோ. அன்னைக்கு அந்த ஷூட்டிங்கில் செட்டில் வந்து அந்த செட்டுக்குள்ளே ரஜினி சாருடைய
பாபா படம் நடந்துகிட்டு இருக்கு. விஜய் சார் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு ரெடியாகி வந்த உடனே என்கிட்ட முதல்ல கேட்ட கொஸ்டின், ரஜினி சார் படம் ஷூட்டிங் நடந்துட்டு இருக்காங்கன்னா, ஆமாம் வாங்க நம்ம போய் பார்த்துட்டு வந்துடுவோம் அப்படின்னு கேட்டார். நான் தான் சொன்னேன், சார் இது வந்து ஃபுல் டிராஃபிக்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன், அது முக்கியமான சீனு, இந்த மாஸ்டர் ஷாட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம போய் பார்த்து வந்துடலாம் சார்ன்னு. அப்படின்னா ஓகேண்ணா அப்படின்னு அந்த மாஸ்டர் ஷாட் ரெடி பண்ணுறது ரஜினி சார் இங்கே வந்துட்டார். ஸோ இந்த ட்விஸ்ட் நாங்கள் எதிர்பார்க்கல. அவர் வந்து பேசிட்டு ஃபோட்டோ எடுத்து போனதுக்கப்புறம் இந்த ஷாட் எடுத்து முடிச்ச உடனே விஜய் சார் வாலின்றா நம்ம போகணும் வாங்கினா, அவர் நம்ம செட்டுக்கு வந்தார், நம்ம போன எங்களை கூப்பிட்டு போய் அவருடைய ஷூட்டிங் இருக்கிற ஸ்பாட்டுக்கு போய் ஒரு 10 நிமிஷம் உட்காந்து பேசிட்டு வந்தோம். இது அவருக்கு நேச்சராகவே உண்டுன்றது எனக்கு பார்த்த ஒரு விஷயம். அதே மாதிரி அதே படத்தில் கே விஸ்வநாத் டைரக்டர் வந்து அந்த படத்தில் சிஎம் நடிச்சிருக்காரு. அவர் ஷூட்டிங் ஃபர்ஸ்ட் டே வந்த அன்னைக்கு விஜய் சார், அப்போல்லாம் கேரவன் கிடையாது, விஜய் சார் வந்து கே விஸ்வநாத் சார் எங்கே இருக்காருன்னு கேட்டு போய் பார்த்து அவர்கிட்ட பிளெஸிங் வாங்கிட்டு அதுக்கப்புறம் போய் தான் மேக்கப் போட்டார். ஸோ அவர் வந்து என்னென்னா பெரியவர்கள் எக்ஸ்பீரியன்ஸ் ஆட்களுக்கான ஒரு மரியாதையை கொடுக்கணும் அப்படின்றதுல ஒரு நேச்சராகவே அவர் அந்த பிறப்பும் வளர்ப்பும் அப்படிங்கிறது தான் சார். சூப்பர் சார். ஸோ ஃபைனலாக ஒரு கேள்வி. ஸோ வந்து சிஎம்மாக பதவி ஏற்றாரு, நான் 5 ஆண்டு கால ஆட்சி இருக்குது. ஸோ அவர் முன்னாடி இருக்கிற சவால்களாக நீங்கள் பார்க்குறது என்னென்ன சார்? அதே நீங்கள் சொன்ன அதே வீடியோவில் போட்டிருந்தேன். விஜய் சார் வந்து இப்போது இவ்வளோ தூரம் அரசியல் கட்சி ஆரம்பித்து ஒரு சீட்டு வாங்கினது பிரச்சனை இல்லை. இனி அவர் முதலமைச்சராக பதவி ஏற்படுறதும் ஒவ்வொரு நாளும் அவருக்கு வந்து அக்னி பரீட்சை தான். அவர் வந்து ஏகப்பட்ட பிரச்சனைகளே அவர் ஃபேஸ் பண்ண வேண்டிய சூழல் இருக்கும் அப்படின்னு. ஆனால் ஒரு விஷயம் என்னென்னா, நம்மளாம் ஒன்று பேசிகிட்டு இருக்கோம்ல சார், யூடியூப்பில் தனித்தனி ஒரு டீ கடையில் வீடுங்களில் அப்புறம் நம்ம நண்பர்கள் வட்டாரத்தில் உட்காந்துக்கிட்டு நம்ம ஒரு விமர்சனம் சொல்லிகிட்டு இருக்கோம் இல்லையா, அது எல்லாமே அவருக்கு தெரியும் சார். அதுதான் உண்மை, அது எல்லாமே அவருக்கு தெரியும். நம்ம பேசிக்கிறோம், ஷேர் பண்ணிக்கிறோம், அவர் எதையுமே சொல்ல மாட்டார் அவர் மைண்டில். இன்னும் சொல்ல போனால் அவருடைய கட்சி சார்பாக ஒரு உயர்மட்ட குழு மீட்டிங் நடக்கும் இல்லையா, அந்த மீட்டிங்கில் கூட எனக்கு தெரிஞ்சு அவர் அதிகமாக பேச மாட்டார் தான் நான் நினைக்கிறேன். அப்படியே அப்சர்வ் பண்ணிட்டே இருப்பார். நீங்கள் சொல்கிறீங்களா, நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க அப்படி எல்லாத்தையும் கேட்பார். ஆனால் இவர் ஓகே நாளைக்கு சந்திக்கலாம், எதையுமே பதில் சொல்ல மாட்டார். நம்ம தான் என்ன இது ஒன்றும் பதிலே வரலன்னு எதிர்த்து போயிருக்கணும். ஆனால் அவருக்கு வந்து அனலைஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் டேயோ இல்லை ஒரு முடிவை சொல்லுவார். அதுதான் அவருடைய முடிவு. அந்த முடிவு ரொம்ப தெளிவாக தீர்க்கமாக எடுத்தால் முடிவு சொல்லுவார். ஆனால் இந்த பிரச்சனைகள் வந்துட்டு தான் இருக்கும். நமக்கு தினசரி ஒவ்வொரு நாள் ஒரு குண்டு வந்துட்டு தான் இருக்கும். ஏன்னா இப்போ கூட நம்ம இந்த இன்டர்வியூ எடுத்துகிட்டு இருக்கும்போது நாளைக்கு தான் சட்டமன்றத்தில் வந்து பெரும்பான்மை நிர்வகிக்க போகிறாங்க. பெரும்பான்மை நிர்வகிக்குள்ளே இவங்க எதையாவது பண்ணி இப்படிலாம் எனக்கு தோழிட்டு தான் இருக்குது. அந்த மாதிரி ஒரு நாளும் ஒவ்வொரு நாளும் அவருக்கு பிரச்சனை வரும். அப்புறம் வந்து அவர் ஒவ்வொரு பில் பாஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் அவர் ஏதாவது ஒரு அதாவது பழைய விஷயங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை எடுத்து அதை வந்து பேசணும். இப்போ வெள்ளரிக்கை விடணும்னு சொல்லியிருந்தார் இல்லையா, வெள்ளரிக்கை விடணும்னு அவர் நினைச்சார்னா கூட அதுக்கு ஏகப்பட்ட அப்ஜெக்ஷன் வர்றதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. ஒவ்வொரு விஷயத்திலையும் அவருக்கு இருக்குது. ஆனால் அதையும் தாண்டிடுவார், எல்லாரையும் கன்வின்ஸ் பண்ணுவார், எதுக்குன்னு சொல்லுவார். ஏன்னா ஒரு எமோஷனல் ஆகாத ஒரு மனிதர், அதுவும் சட்டென்று கோவப்படாத ஒரு மனிதர். கோபம் வரும், அது எல்லா மனிதருக்கும். ஆனால் அவர் ரொம்ப நிதானமாக தான் இந்த முடிவு எடுப்பார்ன்றதால அவர் எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணுவார், நம்பிக்கை எனக்கு இருக்குது. இன்னொரு விஷயம்னா அவருக்கு ஆன்மீகம் மிக மிக பிடிச்ச ஒரு விஷயம். இப்போ எல்லாருமே பார்த்தோம், ஓட்டுக்காக தான் அவர் வந்து திருச்சி கிழக்கில் ஓட்டு வாங்கின கிறிஸ்துவ அதிகம்னு சொல்லி போனார்ன்றாங்க. இல்லை, அவருக்கு பக்தி. வேளாங்கண்ணிக்கு போக முடியாது இப்போ இருக்கிற சூழல்ன்றது. அவர் அங்கே போனோடனே வேளாங்கண்ணி கோயில் இருந்ததுன்னு உள்ளே போய் மண்டி போட்டு போய் வேண்டினார். அதே சமயத்தில் மாரியம்மன் கோயிலில் போய் கும்பிட்டார். அங்கே ஏதாவது நாகப்பட்டினம் போயிருந்தாலும் தர்காவுக்கு போயிருப்பார் சார். அந்த மாதிரி அவர் எல்லா மதத்தையும் நம்பரக்கூடியவரும் எனக்கு நல்லா தெரியும். அவருக்கு ஆன்மீகத்தில் எந்த அளவுக்கு ஈடுபாடுன்றது ஏன்ட்டெல்லாம் ஷேர் பண்ணியிருக்கிறாரு. முருகர் கோயில் போயிட்டு வந்ததும் அதனால தான். இப்போ கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் அவருக்குன்னு ஒரு அஸ்ட்ராலஜர் இருந்தார், அவர் ஆஃபீஸில் ஸ்பெஷல் டியூட்டின்னு போட்டிருக்காங்க. அது கூட கொஞ்சம் அங்கங்கே சில விமர்சனங்கள் வந்துகிட்டு இருந்துச்சு. அது வந்து அவர் நமக்கு சொன்னார், நடந்துச்சு. அதனால் அவருக்கு நம்ம வந்து ஒரு போஸ்டிங் கொடுக்கணும்லாம் செய்யலை. அவரை பொறுத்த வரைக்கும் என்னென்னா வாழ்க்கைங்கிறது ஸ்பிரிச்சுவல் சம்மந்தப்பட்டது அப்படின்னு அவர் நம்புவார். இப்போ நானே பல இடங்களில் எனக்கு நடந்த சில ஸ்பிரிச்சுவல் விஷயங்களை பற்றி நண்பர்களோட ஷேர் பண்ணுறப்போ அவர் அதை உணர்ந்திருக்காரு. அதனால் இப்போ அடுத்தடுத்து அவருடைய அந்த ஆட்சியில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு மாற்றங்களுக்கும் இது சரியாக தப்பா, இது கரெக்டாக ரைட்டான ஆன்மீகப்படியும் சொல்கிறதுக்கு ஆள் வேணும், அரசியல் அனுபவத்திலும் சொல்ல வரணும். அது கூட செங்கோட்டையன் போன்றவர்கள்லாம் இருக்கிறாங்க. ஸோ அவருக்கு ஓரளவுக்கு கரெக்டாக தான் அவர் வந்து எனக்கு தெரிஞ்சு அவர் தன்னுடைய அரசை கரெக்டாக ஃபார்ம் பண்ணியிருக்காரு, அமைச்சரில் கரெக்டாக ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அப்புறம் அவருக்கான செயலர்கள் எல்லாத்தையுமே அவர் கரெக்டாக தலைமைச் செயலரில் ஆரம்பித்து எல்லாத்தையுமே ரொம்ப கரெக்டாக தான் அவர் வந்து ஆர்கனைஸ் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எல்லோரும் சொல்லிட்டு இருக்கிற மாதிரி, அதாவது இது ஒரு எந்த நேரத்தில் இந்த ஆட்சி இதாகும்னு சொல்கிற மாதிரி இல்லை அதிகபட்சமாக 1.5 வருஷம் இல்லை 2 வருஷம் அப்படிலாம் சொல்கிற மாதிரிலாம் இல்லாமல் எனக்கு பரிபூர்ண நம்பிக்கை இருக்குது. அதை விகடன் யூடியூப்பில் நான் பதிவு பண்ணுறேன். 5 வருடம் சிறப்பாக ஆட்சி செய்வார். இந்த சிறப்பான ஆட்சி இன்னும் அவருக்கு அதிகமான சீட்டுகளை வந்து அதுக்கடுத்து வரக்கூடிய எலெக்ஷனில், இன்னும் சொல்ல போனால் 2 வருஷம் கழித்து எம்பி எலெக்ஷன் வரப்போகுது.
அதுலேயே மிகப்பெரிய ஒரு அதிர்வலை ஏற்படுத்தும் அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஓகே சார், தேங்க்யூ சார். ரொம்ப நன்றி. ஏன்னா விஜய் சாரை பற்றி என் மனசில் என்ன இருக்குது, அதுவும் முதலமைச்சர் பதவி ஏற்றதுக்கப்புறம் என்ன என் மனசில் ஓடுதுங்கிறத நான் எல்லாரையும் கூட்டி போய் தனித்தனியாக சொல்லிகிட்டு இருக்க முடியாது. அதை விகடன் மூலமாக எனக்கு அது சொல்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிது. ரொம்ப நாளைக்கு அப்புறம் தமிழகத்தில் இரு பெரும் கட்சிகள் இருந்த இடத்துல அதையும் தாண்டி ஒரு தனி மனிதனாக ஒரு கட்சி ஆரம்பித்து குறுகிய பீரியடில் வந்து ஒரு ஆட்சி அமைச்சிருக்காரு. இது இளைஞர்களின் யுகம், இளைஞர்களின் ஆட்சி. அதுக்கு ரோல் மாடலாக இன்றைக்கி தளபதி வந்து உட்கார்ந்துருக்காரு. சிறப்பான ஆட்சியை தர வேண்டும் என்று தமிழக முதலமைச்சர் திரு விஜய் அவர்களை என் சார்பாகவும் தமிழக மக்களின் சார்பாகவும் கேட்டுக்கொண்டு இப்படி ஒரு நல்ல வாய்ப்பு கொடுத்த உங்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.